இந்த ஞானத்தை தேடுபவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். எல்லாரும் தேடுறாங்க, ஒருவரும் தேடணும். இப்போ தேடுவதில் சில பேர் பொருள் தேடலாம், சில பேர் வாழ்க்கையில் சில லட்சிய அடைவதாக தேடலாம், பதவிக்காக தேடலாம், அரசு அதாவது அரசியலில் பெரிய இடத்துல தேடலாம். ஆனால் எல்லாவற்றை விட ஞானம் என்பது உயர்ந்தது, உன்னதமானது. அதை தேடுபவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார்கள். இதை தேடுபவர்கள் விண்ணரசுக்கு தகுதி உள்ளவராக இயேசு இந்த ஓமை வழியாக குறிப்பிடுகின்றார். தகுதி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஐடி கார்டு கிடைக்கும், ஞானம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை எப்படி பெற முடியும் என்பது நமக்கு தெரியாது. கடவுள் கொடுத்ததான் ஞானம் இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சைக்கலாஜிக்கல் சில டிப்ஸ் எல்லாம் இருக்கும். சைக்கலாஜிக்கல் டிப்ஸ். இப்போ பையன் படிக்க மாட்டான், அவனுக்கு படித்தது மனசு நிற்க மாட்டான். அது காரணம் என்ன அவனுக்கு தெரியாது. அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்குள்ள அந்த அறிவு இல்லை அவனுடைய மூளை அமைப்பு அப்படி இருப்பதாக சொல்கிறான். சில பேர் நல்லா அழகான இந்த கோயில் அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கு கட்டியதெல்லாம் அந்த அந்த அறிவு ஒரு இருக்கிறது. அதே போல ஒரு மருத்துவம் படிக்க வேண்டுமா, அதுக்கு படிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்குது, அதான் படிக்க முடியும். இதில் நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆண் குழந்தை தான் படிக்க முடியும், ஒரு பெண் குழந்தை தான் படிக்க முடியும், இப்படி அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காது. அதே சமயத்தில் எல்லாருக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது, சரிங்களா? ஆகவே ஞானம் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ சைக்காலஜி டிப்ஸ் சொல்றேன். என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் பார்த்தது, செமினாரில் படிக்கும்போது எனக்கு படிப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல நான் படித்தா தானே ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். ஊரில் ஏரி குளம் மரம் ஏறி ஜாலியாக இருக்க வேண்டியது. படிக்கிறது பிடிக்காது. ஏன்னா வீட்லேயே யாரும் படிக்கல, நம்ம எவ்வளோ பிடிக்காது. அப்போ செமினாரில் போகும்போது ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் படிப்புக்காக. நிறைய அவமானங்களை நான் சந்தித்தேன் படிப்புக்காக. என்னுடைய ஆளுமையே படிப்பாக அப்படியே போயிடுச்சு. இப்போ என்னுடைய பேட்சில் இருக்கிறவங்கலாம் என் வயசில் இருக்கிறவங்க 3 வருஷம் முன்னாடி இருக்காங்க. முன்னாடி அவங்க இன்னைக்கு சீனியர் ப்ரீஸ்ட், நான் இன்னும் யங் ப்ரீஸ்டாக இருக்கேன். என் ஏஜ் உள்ள சாமி இருக்கிறோம். எதனால? படிப்பாங்க. அப்போ நான் நினச்சேன், ஏன் நம்மளுக்கு படிப்பகமாகுது? நான் சொல்கிறேன், 2வது கேள்வி நான் செய்வது என்ன சொல்கிறேன். தியாகத்தை படிக்கும்போது, அது 4ஆம் ஆண்டு படிக்கும்போது நாம் டீக்கன்ஸ்னா சாமியாருக்கு கொஞ்சம் கீழே உள்ளவங்க. சாமியாராக போகிறோம் உறுதியாகிடுச்சு. அப்போ நான் பிரதர்சனம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க செமினார். நீங்கள் பூசைக்கு வந்தால் மட்டும் போதும், ஜெபம் நீங்கள் தனியாக ஜெபிச்சிக்கலாம், அதே போன்று சில இதுக்கெல்லாம் தனியாக செய்ய சொல்லுவாங்க. அப்போது அது கம்பல்சரி கிடையாது. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவேன். கம்பல் பண்ணால் எனக்கு பிடிக்காது பெரும்பாலும். அந்த வயசில் அப்படி இருந்தேன். இப்போ வருமாட்டேன். அப்போ என்ன பண்ணேன், டெய்லி ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 6:30 மணிக்கெல்லாம் ஒரு எங்களுக்கு ஜெபத்துக்கான ஒரு சேப்பல் இருக்கும், அங்கே வந்துடுவேன். நான் டெய்லி நான் என்ன பண்ணேன், உட்காந்து அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருவேன். என்ன பண்ணுவேன், அமைதியாக கண்களை மூடி உட்காந்துருவேன். என்னென்ன எண்ணங்கள் ஓடுதோ அதெல்லாம் அப்படியே போய்கினே இருக்கும். ஏதாவது சிந்திப்பேன். சின்னங்களை அப்படியே வேறு ஏதாவது எனக்கு கேம்ஸ் பிடிக்கும், அதனால் விளையாடுறப்ப கற்பனை பண்ணுவேன். மறுபடியும் நினைவு கொண்டு வருவேன். ஐயோ நம்ம இங்கே போகணும், மறுபடியும் ஏதாவது சிந்திக்கணும் சொல்லிட்டு அப்படியே வச்சு இது போன்று ஒரு நாள் இல்லை 3 மாதங்கள் 4 மாதங்கள் 5 மாதங்கள் சென்று கொண்டே இருந்தது. அப்போ எனக்குள்ள சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. சில நேரங்களில் ஃபாதர்ஸ் கேள்வி கேட்பாங்க, பூசையில் இந்த நற்செய்தி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது நான் நிறைய பேர் முன்னாடி சொல்லிக்கிறேன். அப்போல்லாம் அது அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஞாபகம் இருக்கிறதுக்கு நான் சொல்கின்ற அந்த ஷேரிங் நற்செய்தியை பற்றி என்னுடைய வியூ பாயிண்ட், என்னுடைய கருத்து அதுவும் சொல்லுவாங்க. ஜான் சொன்னது நல்லா இருந்தது அப்படி சொல்லுவாங்க. சில நேரங்கள் நான் புத்தகங்களும் படிக்கல அப்போ கூட. ஆனால் இது போன்று
தியானம் செய்கின்ற பொழுது, அமைதியாக இருந்து நாமே உட்கார்ந்து தியானம் செய்கின்ற பொழுது நம்முடைய மூளையானது பிரகாசம் அடைகிறது, வெளிச்சம் பெறுகிறது. அது சைக்காலஜிக்கலாக அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சைக்காலஜி படிக்கும்போது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தியானம் பண்ணா அது மூளை, இப்போ உடம்புக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணோம், ஜிம்முக்கு போனால ஜிம்முக்கு போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் மூளைக்கு என்ன எக்ஸசைஸ்? அது மூச்சு பயிற்சி. அமைதியாக இருப்பது தான் மூளைக்கான எக்ஸசைஸ். சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வயது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகி கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் இந்த மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மதத்தெல்லாம் நம்ம விட்டணும். அது இந்து மதம் தான் வந்து செய்வாங்க, கிறிஸ்தவர் செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. யாருன்னா செய்யலாம் தியானம் பண்றது. அதான் தியானம் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ நீங்கள் ரெட்ரீட் வைக்கிறோம், நல்ல கீபோர்டு பாட்டு பயங்கரமாக இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க, எழுத்து பாட்டு போட கை தட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு கரிஸ்மாட்டிக் தான் எல்லாம் விரும்புகிறாங்க எல்லாருமே. ஆனால் அவங்க, நான் வந்து சைக்காலஜி படிக்க சொல்கிறேன், அவங்களால அந்த எப்படிப்பட்ட தியானமும் சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களால என்னை பொறுத்த வரைக்கும் 3 நாள் நல்ல சந்தோஷமா இருக்க முடியாது. திருப்பியும் அவங்க பிரச்சனை வந்தால் திருப்பி என்ன போவாங்க, அவங்க திருப்பி யாராவது நல்ல பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணி அதை பண்ண தான் அந்த இடத்துக்கு போவாங்க. ஏன் காரணம்? ஏன்னா நமக்குள்ள அந்த ஞானத்தை நாம் தேடவில்லை, நாம் வெளியே தேடலை. அவங்க கொடுப்பாங்களா? இப்போ ஃபாதர் பூசை வைக்கிறாரு, பிரசனம் வைக்கிறாரு, என்ன சொல்றாரு ஃபாதர், அதை வைத்து தான் நம்முடைய ஞானம் இருப்பதாக அது 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 வந்து, அதாவது அது வெளியிட்டு நம்ம உள்ள இருக்கும்போது நம்முடைய உள் போகாது, நமக்குள் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அதை தான் யார் அதை செய்கிறார்களோ அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்க முடியும். எந்த ஒரு ரீசன். அதே போன்று நான் பிஹெச்டி படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு திருப்பள்ளி, 6:30 மணிலிருந்து நான் 7:30 மணி வரைக்கும் நான் அப்படியே என்னுடைய பெட்டில் படுத்துட்டு நான் டெய்லி ஏதாவது சிந்திப்பேன், ஏதாவது ஆழமாக சிந்து கொண்டே இருப்பேன். ஏதாவது இது என்னுடைய பழக்கமாக இருக்கும். இப்போ நான் பண்ணல, ஆனால் நான் செய்யணும். இந்த பங்கை பற்றியும் பங்குள்ள மக்களை பற்றியும் நான் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அல்லது என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நான் தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய மனக்கசப்புகள், நமக்கு உள்ளிருக்கின்ற ஆற்றல்கள், நமக்கு என்ன தேவை என்பதை வெளிச்சமாக காட்டும். நம் விழிப்போடு இருப்போம். மற்றவர்கள் சொல்வதோ மற்றவர்கள் பேசுவதோ நம்ம அதிகமாக பாதிக்காது. இதையெல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, ஞானம் மிக சிறந்தது. அதான் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இதை தேடுகின்ற பொழுது, கடவுளை தேடுகின்ற பொழுது, கடவுள் அவர் சொல்கிறார், சாலமோன் எனக்கு என்ன வேண்டும் கேட்கிறார். அப்போ சாலமோன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எனக்கு வந்து எல்லா நாட்டையும் எனக்கு கொடுத்துருக்கு கேட்கிறாரா? அப்புறம் அவர், ஆண்டவரே நான் நல்லது தீயது எதை செய்வது என்பதை தெரிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். ஞானத்தை கொடுங்கள் கேட்கிறார். ஞானம் உள்ளவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கிடைச்சிடும். அவர்களுக்கு பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா அவர்கள் செய்வது எது சரி எது தவறு என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே ஞானம் பெற்றவர்கள் சிறந்தவர்களாக வாழ்வாங்க. நம்முடைய குழந்தைகளை நாம் ஞானத்தோடு வளர்க்க வேண்டும். ஞானத்தோடு வளர்க்கணும். இப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் சில முரண்பாடுகள் அங்கதான் பார்க்கணும். என்ன முரண்பாடுகள்? நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பழமொழி, பெண் புத்தி சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுவாங்க, பொழுது சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப ஒரு வாரமா பெண்களை சப்போர்ட் பண்றேன், ஒருத்தர் சப்போர்ட் பண்றீங்க. பெண் புத்தி, பெண் புத்தி. அப்புறம் ஏதாவது ஒரு குடும்பத்துல முக்கியமான ஒரு முடிவெடுக்கிறாங்க, செய்யணும். பொம்பளை என்ன உலகம் பொம்பளைங்களை செஞ்சுதான் பாருங்க, பிரகாசமாயிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பொம்பளைங்கெல்லாம் வந்து முடிவெடுக்கக்கூடாது. முக்கியமாக பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்துலாம் இருக்கும். அப்போ வந்து பெண்கள் யாரும் பேசக்கூடாது. குடும்பத்தில் இப்படி எல்லாம் பெண்கள் தான் இன்னைக்கு முடிவெடுக்கிறாங்க.
வெரி குட், நல்ல சொல். அதுல ஆண்களை மையம் வைத்து வைத்தோ பெண்களை மையப்பது கிடையாது. எது நல்லது அதான் முக்கியம். அது யார் சொல்லாங்க? சில நாள் குழந்தைகள் நல்லது சொல்லும், அப்பா அம்மா அப்பா அது நல்லது இருப்பான், இதான்ப்பா நல்லது சொல்லும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? குழந்தை சின்ன பையன் அவன் எதுவும் தெரியாது, வாய் கூட சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் சிறந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து முக்கியமாக இந்த ஞானம் உள்ளவர்கள் விண்ணரசுக்கு தகுதி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். தகுதி பெற்றவர்கள். அப்போ அது ஓமையாக சொல்றார். அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்னா, திருமணத்துல மணமகன் மணமகளை தேடி வீட்டுக்கு வருவார். எப்போ வருவாரு? அதாவது இரவு நேரத்தில் வருவார். அப்போ மணமகளின் தோழிய அந்த மகனை விலங்குகளோடு வரவேற்க வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். அங்க உள்ள போயிருந்தா சொல்றாங்க 3 நாட்கள் அவர்கள் இந்த திருமண விருந்திலே வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதான் வழக்கம். அப்போ இந்த ஓமையில 2 விதமான ஒழுக்க சொல்றாங்க. முன்மதி உடையவர்கள் அறிவிலிகள். அறிவிலிகள் அறிவாளை கிடையாது, அறிவு கொஞ்சம் கம்மியானவங்க, அப்படிதான் சொல்றாங்க. அறிவிலிகள் சொல்றாங்க. பாதைக்கு கட்டியவர்கள் முன்மதி உடையவர்கள் அறிவாளிகளை போலவும், ஞானம் பெற்றவர்கள் மணல் கட்டிய வீடு என்ன சொல்லுவாங்க? அறிவிலிகள். இப்போ இவங்க 2 குழுக்கள் இருக்காங்க. ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, விளக்கும் திரி எரியுது அதை மட்டும் எடுத்து போறாங்க. என்ன செய்யறாங்க? விளக்கு, எண்ணெய், அதாவது அகல் விளக்கு, அதே போன்று எண்ணெயை எடுத்து போறாங்க. எஸ்டா ஒருவேளை மணமகன் காலம் தாழ்த்து வந்தாலும் செய்வது, அதனால எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ மணமகன் வரல, சரியான நேரத்தில் வரல, எதிர்பார்த்த நேரத்தில் வரல, ஆனா எல்லாரும் உறங்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. இது வந்து இயேசு நம்முடைய உலக வாழ்க்கை, அந்த 2ஆம் வருகை, அதே போன்று இயேசுனுடைய எதிர்பார்க்கிறாங்க. எல்லாம் உறங்கிட்டாங்க. உறங்கிட்டாங்கன்னா அர்த்தம் நம்மெல்லாம் உலகத்தில் முழுகிட்டோம், எல்லாரும் நாம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முன்மதி உடையவர்கள் அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே எண்ணெய் இருந்தது. அப்போ மணமகன் வந்த உடனே எல்லாரும் ஒருத்த போல கத்துறாங்க. மணமகன் வந்து விட்டா எழுந்திருக்க எல்லாம் வரவேற்க சொல்ல போறது. முன்மதி உடையவர்கள் அவங்களிடம் எண்ணெய் இருந்தது, அதுல அவங்க தயாராக இருக்கிறாங்க. அறிவிலிகள் பெண்கள் தயாராக இருந்த அவர்கள் கடைக்கு போறாங்க. அதுல முக்கியமா அவங்க போயிட்டு முன்மதி உடையவர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு எண்ணெய் இல்லை கொடுங்க கேட்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? முன்மதி உடையவர்கள் அவருடைய மதி ரொம்ப பிடிச்சது, நல்லா பிடிச்சது. ஊழியத்துல இல்லை எங்கள்கிட்ட எண்ணெய் இல்லை, எதுவும் மட்டும்தான் இருக்கு அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா ஊழியர் என்ன சொல்றாங்கன்னா, முன்மதி உடையவர்கள் மறுபடியாக உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இல்லாமல் போகலாம். அவ்வளவு பாசிட்டிவா சொல்றாங்க, பாசிட்டிவா சொல்றாங்க. அவங்க வந்து கோச்சிக்கல, ஐயோ உனக்கு தெரியும் அறிவு இல்லையா அவனுக்கு, நீ என்ன வாங்க வேண்டியதுதான் என்கிட்ட அவங்க கேட்கறாங்க, அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் கட்டாமல் பார்க்கலாம், ஆகவே நீங்கள் அறிவுக்கு சென்று எண்ணெய் பெற்றுக்கொண்டு வாருங்கள் வாருங்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க போயிட்டு எண்ணெய் வாங்க வருவதற்குள்ள அந்த நான் சொன்ன 3 நாட்கள் திருமணம், அதுக்குள்ள அந்த கதவானது மூடப்படுகிறது. என்ன சொல்றாரு? அது இயேசு வெண்ணரசு ஞானம் மிக்கவர்கள் மட்டும்தான் உள்ளது, முன்மதி உடையவர் மட்டும்தான் இந்த இடத்துல இடம் இருக்கு. ஆகவே இவர்கள் எல்லாம் அந்த ஞானம் பெற்றவர்கள் உள்ள வேண்டும். ஞானம் என்பது கண்மூடித்தனமானது அல்ல. அது சரியான நம்ம தப்ப முடிச்சு கூட எல்லாம் கும்பலா போறாங்க, வேதங்களுக்கு ஞானம் போறாங்க, எல்லாம் போறாங்க, ஞானம் செய்யறாங்க. அப்படி ஞானம் என்பது சிந்தனை செய்து தேர்ந்து தெரிவது. அதாவது இந்த டெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு தத்துவ பிலாசபர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ திங்க் therefore I exist அப்படின்றார். ஐ திங்க்னா நான் சிந்தனை செய்கிறேன், எனவே நான் வாழ்கிறேன். ஐ எக்ஸிஸ்ட், நான் வாழ்கிறேன். ஒருவர் சிந்தனை செய்வதால் மட்டும்தான் வாழ முடியும். 10 பேர் இருக்காங்க, இந்த 10 பேர்ல யார் அதிகமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான்
மேலே வர முடியும். கலைஞர் இருந்தார், அவரை விட பெரிய ஆளுநராக இருந்தாங்க அப்போ, அண்ணா அவருக்கு அடுத்தபடியா. ஆனால் கலைஞர் எல்லாரை விட சிந்தனை செய்வது அதிகமானவர், ஆகவே தான் அவரோட வந்தார். ஜெயலலிதா தான், அவர்களும் நல்ல சிந்திக்கக்கூடியவர் அவர் தான். ஆகவே யார் சிந்தனை செய்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகமாக வளர முடியும். இப்ப நம்ம ஊர்ல செய்வோம், ஆண்கள் பெரும்பாலும் ஆண்கள், நான் என்ன சொல்லுங்க இந்த வார்த்தை, ஒரு பிரச்சனை என்ன செய்வோம் பெரும்பாலும் ஆண்களுடைய சைக்காலஜி, பசங்க போயிட்டு இல்லை பெரியவங்க போயிட்டு ஜாலியாக உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு வருது. கேட்டால் மனஸ்தாந்தில் இந்த சந்தான படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி இந்த கொச்சனை வார்த்தை நாங்கடா போகலாம் சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. இது தீர்வாக இருக்குமா, அந்த பிரச்சனையை தீர்வு பண்ண முடியுமா? அல்லது பெண்கள் உட்காந்து அழுவாங்க, இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அழுவாங்க உட்காந்து. அம்மா வீட்டுக்கு பண்ண அழுவாங்க, எல்லாம் பக்கத்தில் சொல்லி அழுவாங்க, இல்லை ஏதாவது சொல்லி தனியாக அழுவாங்க, இல்லை பூசல் ஏதாவது ஜபத்தில் அழுவாங்க. அழுதா சரியாயிடுமா? அழுதா சரியாயிடுமா? இல்லை தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரல, ஏன் பிரச்சனை தூக்க மாத்திரை போட்டு சரியாயிடுமா? சரியாகும். ஒரு பிரச்சனையை நாம் அணுக வேண்டிய முறை, அதை பற்றி நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். உட்கார்ந்து யோசிக்க. இயேசு கிறிஸ்து இதை மிக தெளிவாக செய்கிறார். அவர் இந்த நட்சத்திர அந்த விளக்கு சொல்றாங்க. விளக்கு நம்ம லைட் விளக்கு மெழுகு தெரிவாங்க. அது எப்பொழுதுமே புவிப்பு திசைக்கு எதிராக செயல்படுது. புவிப்பு திசை செய்யும், தூக்கி போட்ட கீழே. ஆனா விளக்கு எப்பவுமே மெழுகு தெரியும், இல்லை விளக்கு மேல் நோக்கி. அதுதான் சொல்றாரு, விளக்கை போல் இருங்கள். இந்த விளக்கு என்ன செய்யணும்னா நம்முடைய சிந்தனையை, நான் பார்க்கின்ற பார்வையை எல்லாம் மாற்றணும். எல்லாம் தவறு செய்யக்கூடியது, எங்களுடைய மைசூர் என்ன சேர்த்தான் சொல்றேன், எல்லாம் தவறு செய்யக்கூடியது, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், நாம ஞானத்தை தேடி செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து முக்கியமாக இந்த உண்மையில விழிப்பாக இருங்கள் சொல்றார். விழிப்போடு இருங்கள். எப்போது போல இந்த விளக்கை போல நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில் விழிப்பு, நம்ம சிந்தனையில் விழிப்பு. எங்கே என்ன நடக்கிறது, குடும்பத்தில் என்ன நடக்கிறது, நம்முடைய குழந்தை என்ன செய்கிறது, நம்முடைய மனைவி என்ன செய்யணும், கணவன் என்ன செய்கிறார், நம்ம சுற்றி என்ன நடக்கிறது, பார்த்து பயப்படக்கூடாது. ஆனால் தெரிய வேண்டும், அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விழிப்போடு இருப்பது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு இருக்கிறார். அதுக்கு சில உதாரணங்களை சொல்வது. இப்போ அறிவு என்பது யாரோ ஒன்று சொன்னார், அதை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ளும், அதான் அறிவு. ஞானம் ஒன்று அப்படி இல்லை. அந்த அறிவை திரும்பி நாம கேள்வி கேட்பது, அதை நாம் ஆலோசிப்பது, அதை தேர்ந்து தெளிவது. இது இயேசு கிறிஸ்து அவருடைய நேரத்தில் யாராவது ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவரை கல்லால் கொள்ள வேண்டும். இது எல்லாருக்குள்ள ஒரு அப்போ உள்ள விதி. இயேசுவிடத்தில் ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார். அப்ப எல்லாரும் கையில கல்லோடு இருக்கிறாங்க, அடிக்கிறது, பெண்ணை அடித்து கொள்ள வேண்டும், மோசடி கட்டளை. அப்ப இயேசு ஞானம் மிக்கவராக வார்த்தை சொல்கிறார், உங்களுள் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் முதல் கல் எறியட்டும் என்று சொல்கிறார். ஞானம் மிக்கவருடைய வார்த்தை. எல்லாரையும் போல அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில் நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்பது கட்டளை. இயேசு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய மாடுகளோ கிணற்றில் விழுந்து விட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என்று கேள்வி கேட்கிறார். இயேசு எல்லாம் சொல்றாங்க, இந்த முடக்கமான குற்றவன் பாவம் செய்திருக்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட பாவம்? அவன் மூதாதையர் செய்த பாவத்தால அவன் இப்படி பிச்சை எடுக்கிறாங்கல்ல,
கண் தெரியாம போயிடுச்சு, அடிபடு சமூக சொல்வாங்கல்ல, சாபம் சாபலம். இயேசு அந்த வித்தியாசமா பார்க்கிறார். என்ன சொல்றார்? அவர் கடவுளையே மாட்சி வெளிப்பட வேண்டும் சொல்றார். கடவுளை மாட்சி வெளிப்படுவதற்காக தான் அவர் இப்படி இருக்கிறார் சொல்றார். எல்லாவற்றிலும் சற்று வித்தியாசமாக இயேசு யோசிக்கிறார், பதில் சொல்கிறார். எல்லாரும் போற நானும் போற அப்படி கிடையாது. நான் அதிகமா சொல்லுவேன், நம்முடைய மதம் என்பது அப்படிப்பட்டதல்ல. நம்மை யோசிக்க வைப்பது. இயேசு கிறிஸ்து யோசித்தார், அவர் சிந்தனை செய்தார், எது நல்லது எது தீயது சென்றார். ஆகவே நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். திருப்பலி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். சரி, சிந்தித்து செயல்படாமல் செஞ்சுட்டோம், திருப்பி நான் செய்யணும், செய்யணும். அதற்கு ஜெபம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? தனிமையில், அமைதியில் நாம் ஜெபிக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை பூசைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், போறோம். இது எது நல்லது? கூட்டாக ஜெபிக்கின்ற பொழுது அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது, சரிங்களா? அது நன்மை இருக்கு. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், பிரச்சனையை தீர்க்க வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனையை தவிர்க்க வேண்டும். விலகி செல்வதல்ல, பிரச்சனையை செய்வது, அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். தனிமையில் இறைவனுக்கு ஜெபிக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் பேச வேண்டும். கடவுள் என்பது யார்? நம்முடைய மனசாட்சி. நம் மனசாட்சியத்தில் நாம் உண்மையுள்ளாக வாழ நாம் ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இப்போ நான் சேலஞ்ச் பண்றேன், 10 நிமிஷம் நம்மளால கண்ண முடியும், உட்கார முடியாது, யாராவது உட்கார முடியும், உட்காரலாம். ஆனா நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு பயிற்சி வேண்டும். பல மாதங்கள், பல ஆண்டுகள் கூட ஆகும். அதான் சொல்லுவாங்க, புத்தர் என்ன பண்ணார்? காட்டில் போயிட்டு அவர் தவம் பெறுகிறார். தவம் என்ன? அமைதியில் இருப்பது. இயேசு தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு முடிவுகளையும் அவர் தனித்திருந்து ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், தனிமையிலிருந்து ஜெபிக்கிறார், பிரச்சனையா ஜெபிக்கிறார். அவர் இயேசு கூட்டம் செய்யறாங்கல்லாம், நீங்க தான் அரசர், நாங்கள் விடமாட்டோம். என்ன சொல்றாரு? நிறைய ஊருக்கு நீ வேலையை பாருங்க, போயின்னு இருக்கு. ஞானம், அவருடைய ஜெபம். மற்றவர்களெல்லாம் தூங்குகின்ற போது அவர் மட்டும் விழிப்போடு இருக்கிறார். மக்கள் எல்லோரும் அவரை போற்றுகின்றார்கள், அப்பொழுதும் அவர் அவரோடு இல்லை. அவர் கல்லெறிகிறார்கள், கார் விழுகிறார்கள், அப்பொழுதும் அவர் எதிராக இல்லை. இயேசு ஞானத்தோடு இருக்கிறார். இதயமானவர்களே, நீங்களும் நானும். அதுதான் இந்த அவரை இயேசுவை நோக்கி நாம் செல்லக்கூடிய அல்லது ஞானத்தை தேடக்கூடிய வழி. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட கடத்தொலை வந்தாலும் கடவுள் இருக்கிறார், கடவுளை பார்த்துக் கொள்வார். ஆனால் நாம் கடவுளோடு நாம் பயணிக்க வேண்டும், அவரோடு நாம் சேர்த்து செல்ல வேண்டும். அந்த கடவுளை ஞானத்தில் தேட வேண்டும். ஆகவே அதை செய்ய அதற்கான தூய ஆவி, ஞானம் என்பது தூய அவருடைய கொடை. அந்த கொடையை பெற திருப்பலியின் வழியாக தொடர்ந்து செய்வோம். ஆமென்.